இன்னொரு இங்க ஒரு பாம்பு சட்டை வேற கிடக்குதுங்கோ எத்துல கையில இந்த இடம் இரு. ಇದು ಬಾಲ ಅದು ಉಳ್ಳಾರ ಹೋಯ್ತು ದೂರಕ್ಕೆ ಹೋಯ್ ಪಿಚತ್ ನೋಡಿ கல்லு சந்தில் சரியான நாகப்பாம்பு. ஓ சட்டை உரிச்சி இருக்கு. ஓ கோதுமை கனி ಅದನೇ ಸರಿ ಅದು ಕಲ್ಲುಳ್ಳಾರ ಕಲ್ಕಟ್ಟಿಲಿ ಎತ್ತಿಂಡವಾ ತೋರ್ಸ ನಾನು ಮಗಿಕೊಂಡು தலை நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர்யா சொல்லு பாம்பே. இதுதாங்க பாம்பு சட்டைன்னு சொல்கிறது. பாம்பு மாதத்துக்கு ஒரு தடவை சட்டை உரிக்குங்களாமா. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கல் செவர் இருக்குதுங்க பழந்தது. அதிலேருந்து அப்படியே ஒரு வாழை இத்தணுன்னு தெரிஞ்சுதுங்க. அப்படியே உருவி எடுத்ததில் ஒரு 2-3 கட்டாயிருச்சு. இருந்தாலும் அது அப்படியே உருவம் அப்படியே வந்திருக்குதுங்க பாம்பு சட்டை. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதெல்லாம் எடுத்து கையில் போட்டு நல்லா தேய்ச்சி ஒரு அரை விட்டா நல்லா அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குங்க கையிலெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி. அப்புறம் இதையா சின்ன பாப்பா பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சட்டை கிடச்சா கொண்டு வந்து கொஞ்சோண்டு அந்த தூபம் போடுறாங்களே அந்த பாப்பாவுக்கு சாம்பிராணி புகையெல்லாம் அந்த காலத்தில் போடுவாங்க. இப்போல்லாம் போடுறதில்ல, டாக்டர் வேண்டாங்கிறாங்க. அப்போல்லாம் போடுவோம். அப்போ தான் அந்த சக்தி பயம் இதெல்லாம் வராதுங்க. பயம்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. நல்லா சக்தி எனர்ஜியாக இருப்பாங்க பசங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அந்த புகை கூட போட்டு பிடிப்பாங்க. அப்போ நல்லதுன்னு சொல்லிட்டு இது பாருங்கள் அப்படியே பல்லோட ஃபுல்லு வாயோடு எல்லாம் வந்திருக்குது. காற்றுக்கு பறந்து போகுது. 2-3 பிஞ்சிருச்சு. எவ்வளோ சவுண்ட் தோசனிக்கா. தமிழில் இதை பாம்பு சட்டைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஸ்னேக் ஷெடட் ஸ்கின். 1 month once ஷெட் பண்ணுவேன். ஒரு மாசத்துல ஒரு வாட்டி ஷெட் பண்ணுவேன். ஸ்கின் இது ஸ்கின்னா ஸ்னேக் ஷெடட் ஸ்கின். ஒரு வருஷத்துக்கு 12 வாட்டி பண்ணும் ஒரு பாம்பு.